ஹாய் ஹலோ உறவுகளே நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா முக்கியமான சில விஷயங்களை காமெடியாகவும் சில விஷயம் சீரியஸாகவும் சில விஷயங்களை ஒரு பொழுதுபோக்குக்காக நாங்க பேசிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டுல எலெக்ஷன் வந்து தேர்தலில் ரிசல்ட்ஸ்கள் வந்து வெளியாகி கொண்டிருக்கு. இந்த சூடு பிடிக்கிற களம் வந்து சூடு பிடிச்சிருக்க டைம்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தேர்தலுக்கு முன்னாடி தேர்தலுக்கு பின்னாடி நடந்த சில விஷயங்களை நான் சுருக்கமா சொல்லிட்டு போறேன். அதுல வந்து நீங்க உங்களுக்கு மனசுக்கு படுற கருத்துக்களை நீங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. பாத்தீங்கன்னு சொன்னா தேர்தலுக்கு முதல் வந்து கட்சிகள் ஆரம்பிச்சு எல்லா மக்கள் வந்து எல்லா ஆட்கள் வந்து கட்சிகளை ஆரம்பிச்சு தேர்தலில் பிரச்சாரங்கள் செஞ்சிருக்கும் போது தேர்தலுக்கு முன்ன நடந்த ஒரு விஷயம் எப்படின்னு சொன்னா நீங்க பாத்துறீங்க காக்கா கழுகு கதை கேட்டிருப்பீங்க. எப்படின்னு சொன்னா காக்கா வந்து என்னத்தான் முயற்சி பண்ணாலும் கழுவிட உயரத்துக்கு பறக்கலான்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஆனா இன்னைக்கு அதே காக்கா வந்து கட்சி ஆரம்பிச்சு சிஎம் லெவலுக்கு போயிருச்சு. ஆனா கழுகு வந்து விலாசமே இல்லாம போயிருச்சு. அந்த கழுகு யாரு காக்கா யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்களே கமெண்ட்ஸை சொல்லுங்க. அந்த கதை அப்படி இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கூத்தாடின்னு சொல்லியிருந்தாங்க. பாத்தீங்க விஜய் மட்டும் தான் கூத்தாடியான்னு பார்த்தா இல்ல. எம்ஜிஆர் முதல் பாத்தீங்கன்னு சொன்னா எம்ஜிஆர்ல இருந்து ஜெயலலிதா, விஜயகாந்த், கமல்ஹாசன், சரத்குமார், ஸ்டாலின், உதயநிதி, சிவாஜி, நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், கார்த்திக், ராஜேந்திரன், கருணா, சீமான், இப்போதான் விஜய் வந்திருக்காரு. அப்ப யாரு எல்லாருமே சினிமா துறையில இருந்து வந்து தமிழ அரசியல்ல ஆதிக்கம் செலுத்தினவங்க தான். அப்ப விஜய் மட்டும்தான் கூத்தாடின்னு பாத்தீங்களா? அது இல்ல. அப்ப அந்த கூத்தாடின்ற ஒரு முத்திரையை வந்து மக்கள் வந்து நிராகரிச்சுட்டாங்க. பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே சினிமா துறையில இருந்து வந்தவங்க தான். இல்லையா? பாத்தீங்க மத்ததை பாத்தீங்கன்னு சொன்னா சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த கதை தெரியுமா உங்களுக்கு? சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த கதை தாண்ட சொந்த காசுலயே தனக்கு சூனியம் வைக்கிறன்றதுதான் சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்த கதை. எப்படின்னு சொன்னா சும்மா இருந்தவெல்லாம் தற்கூரின்னு கூவியே இன்னைக்கு தற்கூரியை வந்து தன்னம்பிக்கையாக்கி தமிழ்நாட்டுல சிஎம் லெவலுக்கு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அப்படின்னு அதுதான் சொல்றது, தண்ட சொந்த காசுலயே தனக்கு சூனியம் செஞ்சுக்கிறது. அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா இன்னொரு பெரிய காமெடி என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தேர்தலுக்கு முன்னரே விஜய் வந்து ஜனநாயகம் படம் வந்து வெளியாயிருக்கணும். அது வெளியாயிருந்தேன்னு சொன்னா தளபதி விஜய் நடிக்கும் ஜனநாயகம் படம் அப்படின்னு வெளியாயிருக்கும். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா தேர்தலுக்கு பிறகு இப்ப இருக்கிற கலை நிலவரம் படி இப்ப ஜனநாயகம் படம் வந்து வெளியாயிடுச்சுன்னு சொன்னா எப்படி தெரியுமா வெளியாக போகுது? சிஎம் விஜய் நடிக்கும் ஜனநாயகம் படம் வெளியாக போகுது. இதுதான் சொல்றது இந்த எப்படி இறைவனை மறந்துட்டு ஆடுறது. மற்றது வந்து ஆட்சி அதிகாரம் இருக்கும் போது மூளை இருக்காது. மூளை இருக்கிற ஆட்சி அதிகாரம் இருக்காது. அதே மாதிரி தான் ஆட்சி. இப்ப முன்ன ஆட்சி செஞ்சவங்களும் சரி, இப்ப ஆட்சி செய்ய போறவங்களும் சரி, மக்கள் பிரதிநிதிகள் தான். மக்களை மறந்து மக்கள் தனக்கு போட்ட வாக்குறுதிகள், கொடுத்த வாக்குறுதிகள், தனக்கு வாக்களித்த மக்களை மறந்து அவங்களோட அந்த இடத்துக்கு போய் அவங்கள ஆட்சி செய்யற நேரம் அவங்கள மாதத்துக்கு ஒருக்கா இல்லாட்டி கிழமைக்கு ஒருக்கா இல்லாட்டி வருடத்துக்கு ஒருக்கா சரி போயிட்டு மக்களோட தேவைகளை தெரிஞ்சு அவங்களுக்கு தேவைகளை நிவர்த்தி செய்யாம தான் மட்டும் ஆட்சி பீடத்துக்கு ஏறிட்டோம் சொல்லி கதிரையை சூடாக்கி இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு இதே நிலைமை தான் வரும். மக்களை மறந்து யாரும் ஆட்சி செய்ய வேணாம். நிலைமையை புரிஞ்சுக்கொண்டு இப்ப ஆட்சி செஞ்சவங்களும் சரி, வெற்றி பெற்றவங்களும் சரி, தோத்தவங்களும் சரி, மக்களை மறந்து ஆட்சி செய்யறவங்க அடுத்த நிமிஷம் தூக்கி எறியப்படுவாங்கன்றதுக்கு இது முன்னுதாரணம். இது மட்டும் இல்ல, இலங்கையிலும் இதே மாதிரி நடந்துச்சு. இப்ப தமிழ்நாட்டிலையும் நடந்திருக்கு. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.